வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் தப்பானா எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஒர்க் ஃப்ளோ சீக்வன்ஸ் தெரியும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஒர்க் ஃப்ளோ சீக்வன்ஸ் தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஆல்ரைட், நம்ம இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். நம்மளோட டிசைன் இன்ஜினியரிங் ஃபேஸில், டீட்டெயில்டு இன்ஜினியரிங் ஃபேஸோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஃபேஸ்லேயோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ், ஓகேங்களா, அதுக்கு வேறு பேர் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்க்கு இருக்கிற வேறு பேர். ஸோ நம்மளோட ஃபீல்டு ஆயில் அண்ட் கேஸில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைன் இல்லை, எல்லா டிசிப்ளினை பொறுத்த வரைக்குமே அந்த டாக்குமெண்ட்டோட நேமை வச்சே நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ரீசனிங் நேம்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய, ஓகேங்களா, ஒரு பிளான்ட்டில் நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தொடர்புடைய அடிஷ்னல் டேட்டா டியூரிங் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை இதை நம்ம இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அடுத்து அப்கமிங் டெலிவரபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக சில மெண்டேட்டரி காலம்னா டேட்டா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிலேட்டடான டேட்டாவை நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம். அந்த டேட்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டேட்டாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் கீ இஸ் அ கீ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெலிவரபிள் which contains list of all instruments in a particular project and its important details. இது நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாக கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படியே காப்பி மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை இன்டர்வியூவில் சொல்லிக்கோங்க. சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் அடுத்த கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணுற கீ அப்படின்னா இம்பார்ட்டண்ட், முக்கியமான டேட்டாஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் நம்ம காட்டணும் அப்படின்றது. இதில் கிளையண்ட்டை பொறுத்து, உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து நிறைய டேட்டாஸ் ஆட் ஆகலாம், இல்லை குறையலாம். பட் ஆனால் நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது மெண்டேட்டரியாக இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான டேட்டாஸை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கே அது ஹெல்ப் ஆகும் அப்படின்றதையும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ அதே போல் ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணும்போது அந்த டேட்டாவை எங்கேருந்து எடுக்கணும், அந்த டேட்டாவை அது டேட்டாக்கான சாம்பிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் டேட்டாவை அங்கே நான் ஃபில் பண்ணுறேன். அதே போல் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த டீட்டெயில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. சரி, இன்ஸ்டன்ஸ் டேட்டா, எக்ஸாம்பிள் டேட்டா, இன்புட் டாக்குமெண்ட் எங்கேருந்து வரும், அப்புறம் ரெஃபரன்ஸ் ஆர் கைட் டாக்குமெண்ட், அதை நான் ஒன்றா ஃபில் பண்ணிடுறேன். ஸோ மொதல் இம்பார்ட்டண்ட்டான காலம் என்னென்னா டேக் நம்பர். இந்த டேக் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும். ஸோ அந்த யூனிக் நம்பர் தான் டேக் நம்பர். இப்போ நம்மளோட பேன் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆதார் நம்பர் ஒரு யூனிக்கான நம்பர் இருக்கும். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் நம்பர். சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் நம்பரோட இன்ஸ்டன்ஸ் டேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபில் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ 100, ஓகே, PIT 0001, ஓகே. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டேட்டா, இந்த 100 PIT 0001 அப்படின்றது எந்த இன்புட் டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள்
பைப்பிங் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம்லேருந்து எடுக்கலாம் இன்ஸ்டன்ஸ் டேட்டாக்கு பி அண்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ பைப்பிங் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஓகே, பெயிண்ட் ஐடியை பார்த்து எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டான ஒரு வீடியோ அப்கமிங் செஷன்லையும் நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இங்கே ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இந்த ரெஃபரன்ஸ் ஆர் கைட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த 100-PIT-001 அப்படின்றதுக்கு ஒரு இந்த நேமிங் இருக்கு இல்லையா, 100-PIT-001 அப்படின்றது, இது வந்து ஒரு காம்பினேஷன். என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 அப்படின்றது ஏரியா நம்பர், PIT அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபங்க்ஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றது, இந்த 001ன்றது சீக்வன்ஸ் நம்பர். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 100 இப்போ ப்ரெஷர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டரா, அதே போல் நான் வந்து டெம்பரேச்சர் எலமெண்ட் அதை ஆட் பண்ணலாம் 0002. அடுத்த இன்ஸ்டன்ஸ் டேட்டா ஓகே 100-TIT-002. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே வந்து 1 கொடுத்தோம், அடுத்து இங்கே சீக்வன்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணோம், ஆனால் இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபங்க்ஷன் மாறுது, ஆனால் சீக்வன்ஸ் நம்பர் ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த TEயும் TITயும் இன்டகிரேட்டட் டு ஈச் அதர். அதாவது இது ரெண்டுமே ஒரே பர்பஸை தான் பண்ணுது. இந்த TE அப்படின்றது பிரைமரி சென்சிங் எலமெண்ட், TTன்றது அந்த பிரைமரி சென்சிங் எலமெண்ட்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் அனுப்புகிற டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது ரெண்டும் ஒரே லூப். ஓகேங்களா? ஸோ ஒரே லூப்பாக இருந்தது அப்படின்னா ஜென்ரலாக சீக்வன்ஸ் நம்பர் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ அடுத்த கொஸ்டின், இதே மாதிரி PITக்கு ஒரே லூப்பில் வேறு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கலாம்? ஓகேங்களா? அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை நான் இறக்குறேன். ஓகே 100 ஓகேங்களா PIC001. இந்த 100 PIC001ன்றது சாஃப்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் இல்லைனா இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்காது, பட் இந்த டிரான்ஸ்மிட்டரோட வேல்யூவை கண்ட்ரோல் ரூமில் HMIயில் உட்காந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க டிஸ்பிளேல. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டேகு கிடையாது, ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க மாட்டோம். வேறஸ் இந்த PIT-001 அப்படின்றத நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குவீங்க, இதை நீங்கள் ஃபீல்டில் பார்க்க முடியும். ஓகே சரி, இப்போ இது வந்து மெஷர் பண்ணுது, கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னலை கண்ட்ரோலருக்கு அனுப்பிடுது. அப்போ கண்ட்ரோலர்லேருந்து நம்மளோட ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட்டுக்கு ஒரு சிக்னல், இப்போ நான் ப்ரெஷரை மெஷர் பண்ணிட்டேன், அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ், ஒரு கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணுறேன், அதோட டேக் நம்பர் 100 PCV001. ஓகேங்களா? ஸோ இது மூணு ஒரே லூப். இப்போ இந்த டெம்பரேச்சர் எலமெண்ட், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டேக் நம்பருக்கான இன்ஸ்டன்ஸ் டேட்டா கிளியராக புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் P&IDயில் எடுப்பீங்க. அண்ட் மோரோவர் இந்த P&IDயில் 100 TIT-002ன்றது ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். அது போக நீங்கள் இந்த நேமிங் ஃபிலாசபிக்கு எந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P&IDயோட லெஜண்ட் ஷீட்டை ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதில் அது ரொம்ப முக்கியம். ஸோ P&IDயோட லெஜண்ட் ஷீட். ஓகேங்களா? லெஜண்ட் ஷீட். ஓகே, அடுத்த ரெஃபரன்ஸ் ஆர் கைட் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேமிங் கன்வென்ஷன். ஒரு ப்ராஜெக்டில் டேகிங் ஃபிலாசபி ஆர் நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? எந்த கிளையண்ட்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஷெல்லாக இருக்கட்டும், அட்னா கான்ஷோராக இருக்கட்டும், கத்தார் எனர்ஜியாக இருக்கட்டும், சவுதி அராம்கோவாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்பெக் டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டேக் நம்பர் இது கூட கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் அண்ட் கைடு டாக்குமெண்ட். இது இல்லாமல் ஜென்ரிக்காக நீங்கள் எப்பயுமே இப்போ இந்த டேட்டா இருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேல்யூஸை ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, சம் கேசஸில் என்ன ஆகும்னா டேக் நம்பரோட சீக்வன்ஸ் நம்பரை நீங்களே ஃபில் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க கிளையண்ட்டு. ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் ஏகப்பட்ட டேக் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களோட டேட்டா இன்டெலிஜென்ஸை வந்து அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டம்மியாக ஒரு டேக் நம்பரை கொடுத்துட்டு அந்த டம்மி டேக் நம்பரை வந்து கிளையண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு எனக்கு டேக் நம்பர் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க. டியர் மிஸ்டர் கிளையண்ட், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐ நீட் அ டேக் நம்பர் ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு.
சரி, அப்போ அந்த மாதிரி கேஸ்க்கு டேக் நம்பர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை சொல்கிறேன் பாருங்க. இப்போ 100 PIT ஓகேங்களா, அடுத்தது FIT போட்டுப்போம். FIT-XXX1 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏன் இந்த கடைசியில் 1 கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் XXXன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேஷன் வந்துடும். ஸோ எத்தனை டேக் வருது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இன்னும் 2 எக்ஸாம்பிள் டேட்டா போடுவோம். இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை 100 FIT, இங்கே ஆல்ரெடி 1 2 யூஸ் பண்ணியிருக்கிறதால நான் வந்து சேஃபர் சைடுக்கு 3 போய்க்கிறேன். ஓகேங்களா, இங்கே FIT 4. ஓகேங்களா, இன்சர்ட் இன்ஸ்டன்ஸ் டேட்டா FIT 5. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இது வந்து டம்மி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் டேக்கில் டம்மி டேக் அப்படின்னு போட்டுடுறேன். அப்போ இந்த டேக் நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும், இதை லிஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு கம்பெனிகிட்ட எனக்கு இதுக்கு டேக் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க சீக்வன்ஸ் நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டேக் நம்பரை ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்ட். ஓகேங்களா, சரி, இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்? ஓகேங்களா, ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பார்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்ஸ்னா ஹை இன்டெகிரிட்டி ப்ரெஷர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ். இந்த ஹிப்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் ஹிப் சிஸ்டம் வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து நார்மல் இன்ஸ்டன்சஸ். ஓகேங்களா, நார்மலாக இந்த மாதிரி டேக் இருக்கும். ஸோ பெக்யூலியர் இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு இந்த நார்மல் சினோரியை விட டிஃப்ரெண்ட்டான என்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பெக்யூலியர்னா இன்னும் நாட் நார்மல் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஹிப்ஸ் டேட்டா சிஸ்டம்ஸ் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லேயோ இல்லை பர்டிகுலர் லைன்லேயோ அங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆனால், ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேர் தான் ஹை இன்டெகிரிட்டி ப்ரெஷர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த ஹை இன்டெகிரிட்டி ப்ரெஷர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, ஒரே லைனில் பக்கத்தில் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரே சர்வீஸு ஒரே இடத்துல மெஷர் பண்ணிவிட்டு ஒரே கண்ட்ரோலருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹை வேல்யூ காட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த சிஸ்டம்ஸை ஷட் டவுன் பண்ணுறதாவோ இல்லை அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க. அதுதான் அந்த ஹை இன்டெகிரிட்டி ப்ரெஷர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸோட மேம்போக்கான ஆப்ரேஷன். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 out of 3 ஓட்டிங் அப்படின்வாங்க. ஸோ வேறெவர் 2 out of 3 ஓட்டிங் வருது அப்படின்னா உங்களோட சீக்வன்ஸ் நம்பர் மாறாது, அதுக்கு பதிலாக சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படின்றத இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. 100 PIT. ஓகே, இப்போ நம்ம வந்து 0006/A. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து இதோட அடுத்த இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. 100 PIT 006/B 6/C. இது வந்து ஒரு ஹிப் சிஸ்டம். ஸோ நான் நாட் நார்மல்னு போடுறத விட ஹிப்ஸ் 2 out of 3 ஓட்டிங். ஓகேங்களா, ஸோ ஹிப்ஸ் கரெக்டாக அடிக்கணும், ஹிப்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து டேக் நம்பரில் நான் வந்து ஒரு பேசிக்கை தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் வரலாம். இது ஒரு பிகினருக்கான டுட்டோரியல் அப்படின்றதால ரொம்பவும் போட்டு உங்களை நான் வந்து டயர்டாக்கவோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணவோ விரும்பலை. இப்போ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லூப் நம்பருக்கு ட்ராவல் ஆகிடலாம். ஸோ டேக் நம்பரில் 15 மினிட்ஸ் இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. டேக் நம்பரில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட பர்சனல் நம்பருக்கோ இல்லை என்னோட கம்பெனி மெயிலுக்கோ ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் செஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ டேக் நம்பர்னா என்ன, அதை எப்படி கொண்டு வரணும், அதில் இருக்கிற அதாவது சம் பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான
டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேக் ஃபார்மட்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த டேக் ஃபார்மட்ன்றது எப்படின்னா, இங்கே பாருங்களேன், 100-PIT-0001. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து சில விஷயங்களை கவனிக்கணும். இதில் யூனிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த டேக் நம்பருன்றது காம்பினேஷன் ஆஃப் யூனிட் ஹைஃபன் ஃபங்க்ஷன் ஹைஃபன் சீக்வன்ஸ் நம்பர். ஓகேங்களா? அதுவே இங்கே கவனிச்சிங்கன்னா யூனிட் இந்த கேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ டேக் ஃபார்மேட் இந்த கேஸ்க்கு யூனிட். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, அதே பாருங்க, அடுத்தது இங்கே பாருங்க, யூனிட் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் ஸ்லாஷ் சஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு இது எக்ஸாம்பிளாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வரணும், எப்படி வந்து டேக் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் எங்கே கொடுத்துருப்பாங்க, நேமிங் கன்வென்ஷன் டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. நேமிங் கன்வென்ஷன் ஆர் டேகிங் கன்வென்ஷன். சரி, இதை ஏன் நான் இங்கே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ், என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதால என்ன மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் இப்போ கண்ணிலே காட்டுறேன். இப்போ பாருங்க, எக்ஸலில் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 001 டைப் பண்ணீங்கன்னா 1ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகிடும், இப்போ இங்கே 001-PIT-0006 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹைஃபன் போட்டிருக்கிறதால இது டெக்ஸ்ட்னு அசியூம் பண்ணிக்கும். ஓகேங்களா? பட் இதுவே இப்படி நான் போடுறேன் பாருங்க, PIT. ஓகே, இந்த மாதிரி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நீங்கள் 001 போடுறீங்க அப்படின்னா அது 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படின்னா, உங்களோட டேக் நம்பர் வந்து தப்பாக கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கேஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேக் நம்பரோட டேட்டா டைப் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்னு மாற்றி வச்சிடணும். நீங்கள் டெக்ஸ்ட்னு மாற்றி வச்சதுக்கப்புறமா 001 அடிங்களேன், என்ன ஆகுனா இங்கே ஒரு வார்னிங் சைன் காட்டும். அது என்ன காட்டுதுன்னா, the number in this cell formatted as text are preceded by an apostrophe. அதாவது இது அது நம்பர்னு எக்ஸலுக்கு தெரிஞ்சிருது, பட் ஸ்டில் அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதால அது ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பயுமே டேக் நம்பர் ஃபில் பண்ணும் பொழுது. ஓகே, நெக்ஸ்ட், இப்போ இந்த டேக் ஃபார்மேட்டில் ஏன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறினீங்கன்னா இந்த டேக் ஃபார்மேட்டுன்ற ஒரு இதை சாஃப்ட்வேரில் டிஃபைன் பண்ணுவீங்க, ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லையோ இல்லை அவிவா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லையோ. அப்போ நீங்கள் டேக் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணணும்னா இங்கே என்னென்ன இந்த டேகோட காம்பினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாசிபிள் காம்பினேஷன்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, பிளான்ட்டு, ஓகே, யூனிட்டு, அதுக்கப்புறம் பிளான்ட்டு, யூனிட்டு, ஏரியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி வரும்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து 01 இருக்கலாம், அதில் யூனிட் 100 இருக்கலாம், அதில் ஏரியா வந்து A1 இருக்கலாம். ஸோ அப்போ உங்களோட டேகிங் ஃபிலாசபி எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளான்ட்டு, யூனிட்டு, ஏரியா எல்லாத்தையும் உங்கள் டேக் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ உங்கள் டேக் ஃபார்மேட் ரொம்ப பெருசாக மாறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக ISA இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த அது அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபங்க்ஷனை இந்த 3 டிஜிட்ஸ் சொல்லும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் நம்பர். ஓகேங்களா? சீக்வன்ஸ் இல்லைன்னா நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டேக் நம்பர் இன் ஜென்ரல் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? அப்போ எப்படி டேகுக்கு சஃபிக்ஸ் வருதோ அதுபோல் சில ப்ராஜெக்ட்ஸில் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான இடங்களில் வராது. இது நிறைய இடங்களில் வரும். அது எஸ்பெஷலி பிளான்ட் வராது. யூனிட், ஏரியா, ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா வராமல் பிளான்ட்டு, யூனிட்டு, ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ் நம்பர் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது அட்னாக் ஆன்ஷோரில் நிறைய இடங்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் காட்டிருக்கிறது ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்மோட டேகிங் ஃபிலாசபி. ஆன்ஷோரில் எப்படி வரும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் டேட்டாவையும் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டேட்டாவில் நான் என்ன போடுறேன், இந்த ஃபார்மேட் போடுறேன். ஓகேங்களா?
இன்ஸ்டன்ஸ் டேட்டா. ஓகே, இன்ஸ்டன்ஸ் டேட்டால ஓகே another எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 0122 PIT 0001. ஓகேங்களா, இது ஒரு another எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருது. ஸோ இதுக்கு மேலே டேகிங்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஆல்ரைட், ஸோ நம்ம வந்து டைம் எடுத்து கற்றுக்கிட்டாலும் கிளாரிட்டியாக கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இண்டெக்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது பயங்கர கிளாரிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாப்பிக்கு போயிடுங்க. ஸோ நமக்கு டேக் நம்பரில் ஆல்மோஸ்ட் ஐ பிலீவ் ஐ கவர்ட் எவ்ரி திங். இப்போ லூப் நம்பருக்கு போகிறேன். சரி, இந்த டேக் நம்பருக்கும் லூப் நம்பருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஓகேங்களா, அதை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரி, டேக் நம்பர் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேக் நம்பர். ஓகேங்களா, இதுவே ஒரு லூப் நம்பர் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு ஓகே நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஃபீல்டில். அது என்ன குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ ப்ரெஷரை மெஷர் பண்ணி அந்த மெஷர் பண்ண ப்ரெஷரை வந்து செட் பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணி அதிகமாக போச்சுன்னா வால்வை டைட், ப்ரெஷர் அதிகமாக போச்சுன்னா வால்வை ஓப்பன் பண்ணணும், அப்போ ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் கம்மியாக போச்சுன்னா வால்வை டைட் பண்ணணும், அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ இங்கே எத்தனை விஷயம் இருக்குது? நான் மெஷர் பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன். 3 ஆக்டிவிட்டி பண்ணுது. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே என்ன ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரே ஒரு ஃப்ளோவோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், பட் பர்ஃபார்மிங் ஒன் பர்டிகுலர் ஆக்ஷன் ஆர் சர்வீஸ். ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை ப்ராசஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஃபார்மிங் அ லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 3ம் வந்து ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி அதை ஒரு லூப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த லூப் நம்பர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேக் நம்பர் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வர எல்லா பாசிபிலிட்டிஸ் வரும். யூனிட் நம்பர் வரும். அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ப்ராசஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் வேரியபிளை மட்டும்தான் லூப் நம்பரில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 100-P, ஏன்னா இந்த லூப் நம்பருன்றது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே காமன். அந்த லூப்பில் வர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் லூப் நம்பர் வந்து காமனாக இருக்கும். அதே போல் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. 100P0001. ஆல்ரைட், சரி, இப்போ இந்த 100P0001 இந்த PIT 0001. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராசஸ் வேரியபிளை கரெக்டாக எடுத்து கம்பைன் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த 100PIC. ஸோ அப்போ அதில் 100-P-001. அடுத்து 100PCV 100-P-001. ஸோ இந்த 3மே சேம் லூப். ஓகேங்களா, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட் ஆகிருக்கணும். அப்போ லூப் இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல PIT அப்படின்ற ஃபங்க்ஷனில் இருந்தே அதோட ப்ராசஸ் வேரியபிளை கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ப்ராசஸ் வேரியபிளை மட்டும் கிடையாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டைப், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆக்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்ன்றதே இங்கே என்ன சொல்கிறது? காம்பினேஷன் ஆஃப், ஓகேங்களா, காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் வேரியபிள் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ஷன், அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சரி, அடுத்து இந்த ஃபங்க்ஷனை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கவர்னிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபங்க்ஷன்லாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் நம்பர்லாம் எந்த இப்போ இந்த டேகிங் நேமிங் கன்வென்ஷன், டேகிங் கன்வென்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது வந்து கவர்னிங் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட், அதாவது ரெஃபரன்ஸ் கைட் டாக்குமெண்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட். ஓகேங்களா, இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஏதாவது சொல்லுதா அப்படின்னா எஸ். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்
அது என்ன சொல்லுதுன்னா ISA 5.1 கவர்னிங் ஸ்டாண்டர்ட். ஸோ டேகிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக் நம்பரை எந்த ஸ்டாண்டர்ட் கவர்ன் பண்ணுதுன்னா ISA அப்படின்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் ஆட்டோமேஷன். ஸோ இதுதான் வந்து கவர் பண்ணுது. ஆல்ரைட், வெரி குட். தென் வி வில் கோ டு, இப்போ லூப் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கா லூப் நம்பர் அந்த லாஜிக் படி ஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? 100-T-000-2 100-T-000-2. எக்ஸல்ல ஒரு எக்ஸலண்டான ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில். இந்த டேட்டாவில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்த வேல்யூவை ஃபில் பண்ணும். பாருங்களேன், 100-F-XXX3 100-F-XXX4 100-F-XXX5 இதை பேஸ் பண்ணி பண்ணிடுச்சு. அடுத்தது இன்ஸ்டன்ஸும் பாருங்க இதையே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 3 பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒரே இடத்துல தான் மெஷர் ஆகி ஹிப் சிஸ்டம் கூட போய் கனெக்ட் ஆகுது. அப்போ இது 3மே இன்டகிரேட்டட். அப்போ இந்த 3க்கும் ஒரே லூப் நம்பர் தான் வரணும். ஸோ ஜென்ரலாக லூப் நம்பரில் சஃபிக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஓகேங்களா? ஒரே லூப்பில் இருக்கிற ஒரே பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய இன்ஸ்டன்ஸ் வரும்பொழுது தான் சஃபிக்ஸ்ன்ற கேட்டகரியை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அழகாக சொல்கிறேன் பாருங்க. ஒரே டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் PIT ABC 3 வந்துருச்சு இங்கேயே. ஸோ இப்போ இந்த 3 PIT வந்துச்சுன்னா நான் இப்போ இங்கே 6ன்னு போட முடியாது. 7ன்னு போட்டேன்னா அது வேற லூப்புக்காக போயிடும். அப்போ எனக்கு ஒரே லூப்பில் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக சஃபிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த இடத்துல சஃபிக்ஸ் வருதுன்னு. இந்த மொமெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல சஃபிக்ஸ் வருது அப்படின்னா அந்த லூப்ல அதே மாதிரி ஒரு ஐட்டம் இல்லை அதே இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பீட் ஆகிருக்கணும் அப்படின்றத வேலிடேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லூப் நம்பரில் சஃபிக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொன்று பியூட்டி கவனிச்சிங்கன்னா நான் இங்கே ஒரு காலம்ல ரிமூவ் பண்ண உடனே இங்கே அழகா என்ன ஆயிடுச்சு, அடுத்த 2 செல்ல ஃபிளாஷ் ஃபில் அப்டேட் ஆகிடுச்சு. தட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் பவர் ஆஃப் ஃபிளாஷ் ஃபில். அடுத்தது இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற சொல்றேன் கேளுங்க. இது என்ன அனாலஜியில் எடுத்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட்டிஷன் ஹைஃபனுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே எடுத்துருச்சு 01. செகண்ட் இருக்கிறதுல 22ன்றது எடுத்துருச்சு. தேர்ட் இருக்கிறத இது மிஸ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் கரெக்ட் பண்ணுறேன். 01 22 P-001 இதுதான் இதோட லூப் நம்பர். ஓகேங்களா? மற்றதுக்கெலாம் எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டேட்டா வச்சுட்டு நான் ஃபில் பண்ணால் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும். பாருங்க 01 22 TIT-001. ஓகே, இப்போ நான் வந்து டேட்டா ஃப்ளாஷ் ஃபில் அடிக்கிறேன் பாருங்க. ஓகே, அகைன் இங்கே கரெக்டாக வரல. ஸோ டெக்னிக்கலி இருங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதுக்கு மட்டும் டேட்டா ஃப்ளாஷ் ஃபில். ஓகே, சரியாக வரல. இன்னும் 2 டேட்டாவை அடிக்கிறேன். ஓகே, இன்சர்ட் ஓகே 22 3. இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் 01 22 T-001. ஸோ இப்போ ஃபில் பண்ணால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கேயும் வரல. ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக வருது, பட் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது என்ன லாஜிக்கில் ஃப்ளாஷ் ஃபில் பண்ணுதுன்றது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. பட் ஆனால் நான் சொல்கிறேன் இது வந்து சரியான ஃபீச்சர். நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரைட். ஸோ இப்போ நமக்கு இந்த லூப் நம்பர் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டைப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த PIT இருக்குல்ல அதோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் ஜென்ரலாக அப்படி தான் வரும். ப்ரெஷர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர், ப்ரெஷர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ லூப் நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஃபில் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் அடுத்தது PCV ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். ஓகே, அப்புறம் டெம்பரேச்சர் எலமெண்ட், மோஸ்ட்லி அதோட டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணணும், RTD ஆர் தெர்மோகப்புள். ஸோ நீங்கள் வந்து டெம்பரேச்சர் எலமெண்ட்னு மட்டும் போட்டுறக்கூடாது. ஓகே,
அது போலவே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த டெம்பரேச்சர் எலமெண்ட்டுக்கு மட்டும் இருக்கு. அதை வந்து நான் இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும். இது இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸோட டீட்டெயில் டாக்குமெண்ட், அவ்வளோதான். இதில் இருக்கிற டேட்டா அதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. ஹவு டு ப்ரிப்பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது ஒரு கோர்ஸு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஓகே, இங்கே டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, இந்த டேட்டாவை நீங்கள் எங்கே பார்த்து ஃபில் பண்ண முடியும், இந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ FITனா ஃப்ளோ இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் நான் ஃப்ளாஷ் ஃபில் கொடுத்து பார்க்குறேன். இந்த ஃப்ளாஷ் ஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்து ரோவில் இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் இன் கேஸ் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ டைம் பீயிங்க்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். we looked at all data. ஓகே, ஸோ அதால் ஒரு பேட்டர்ன் ஃபில்லிங் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுது. ஸோ நோ ப்ராப்ளம், ஃபைன். ஓகே, இதை நான் வந்து இதை குயிக்காக பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா மேலே இருக்க செல் கீழே வந்துடும், காப்பி ஆகும். கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். PIT அப்போ ப்ரெஷர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக TIT மட்டும் தனியாக வராது, TIT கூட எலமெண்ட்டும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இண்டெக்ஸில் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் அங்கே கிளியராக கொடுத்துருவேன். இன்புட் டாக்குமெண்ட் இதை எங்கே பார்த்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா P&ID லெஜண்ட் ஷீட். ஓகேங்களா, ஸோ லூப்புக்கு இன்புட் டாக்குமெண்ட் P&ID தான். ஓகேங்களா, அடுத்தது நேமிங் கன்வென்ஷன் எஸ் அப்ளிகபிள் இருக்கு, P&ID லெஜண்ட் ஷீட். ஓகேங்களா, இது இல்லாமல் டிசைன் பேசிஸையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் நேமிங் கன்வென்ஷன்லேயே வந்து இதை கொடுத்துருப்பாங்க, இந்த அப்ரிவேஷனுக்கு இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V யூனிஃபார்மிட்டிக்காக நான் அப்படியே இதையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். P&ID லெஜண்ட் ஷீட். ஓகே, யூனிஃபார்மிட்டிக்காக 3 ஃபேக்டருமே P&Idயில் தான் இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை எடுப்பீங்க. இன்புட் டேட்டா இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். லெஜண்ட் ஷீட்டில் தான் வந்து இந்த கைடு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நேமிங் கன்வென்ஷனை பார்த்துப்பீங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அதே தான் ISA 5.1. ஓகேங்களா, நேமிங் ஃபிலாசபிக்கு எல்லாத்துக்குமே 5.1 தான். இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுக்கு ஜென்ரலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அனலைசர், ஓகே, ஃப்ளோ, ப்ரெஷர், ஃப்ளோ, ஓகேங்களா, லெவல், ப்ரெஷர், அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் வைப்ரேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜென்ரலாக மெஷர் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது என்னென்னு பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர், காஜ், ப்ரெஷர் கேஜ், ஓகே, இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் எலமெண்ட். ஓகேங்களா, எலமெண்ட்னா ஃப்ளோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வால்வு, அதுக்கப்புறமா ஷட் டவுன் வால்வு, அப்புறம் ஆன் ஆஃப் மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வு, ஆன் ஆஃப் வால்வு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஹேண்ட் சுவிட்சு. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், இது டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த வேல்யூவை கொண்டு வர முடியும். உங்களுக்கு நீங்களே வேணா செக் பண்ணுங்க, எல்லாத்துலேயுமே இந்த பேராமீட்டர் இருக்கும். அண்ட் தென் அதோட டியூட்டி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன், அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஆல்ரைட், இப்போ பாருங்களேன், ஒரு டீட்டெயில்டாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கும் பொழுது மொதல் 3 காலம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரே ஒரு இண்டெக்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை மறக்க மாட்டீங்க. இன்டர்வியூலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆல்ரைட், சரி, அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா லைன்/எக்யூப்மெண்ட் நம்பர். ஓகேங்களா, இந்த லைன்/எக்யூப்மெண்ட் நம்பர்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிப்பாக எய்தர் ஒரு லைனில் போய் கனெக்ட் ஆகும், பைப் லைனில். அப்படி இல்லை அப்படின்னா
கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த எக்யூப்மெண்ட் கூடயோ இல்ல லைன் கூடயோ கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் லைன் ஆர் எக்யூப்மெண்ட் நம்பரை நீங்க இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு பேர் தான் லைன் ஆர் எக்யூப்மெண்ட் நம்பர். அது என்ன லைன் ஆர் எக்யூப்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பா லைன்ல தான் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா எக்யூப்மெண்ட்ல தான் கனெக்ட் ஆகணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுலயுமே கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி. ஒரு உதாரணமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லைன்ல கனெக்ட் ஆகுறது எப்படின்றத நான் காட்டுறேன். நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கூகுள்ல இருக்கு. ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே கனெக்டட் டு பைப்லைன் அடிச்சீங்கன்னா இமேஜஸ் பார்த்தா கிளீனா காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது ஒரு பைப்லைன். அந்த பைப்லைன்ல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது கிளியரா காட்டியிருக்காங்க. ஒரு இம்பல்ஸ் டியூபிங் எடுத்துட்டு வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்டட் டு பைப்லைன். அப்ப இந்த லைன் நம்பர் வந்து பெயிண்ட் ஐடியில இருந்து நீங்க லைன் நம்பரை காப்பி பண்ணி அழகா எடுத்து உள்ள கொண்டாந்து போடலாம். சரி, இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்க, இது இன்னும் பக்காவா இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளோ பைப்லைன் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கு, அதோட பிசிக்கல் கனெக்ஷன் எப்படி இருக்குன்றது ரெண்டையும் கம்பேர் பண்ண ஒரு இமேஜ் இங்க இருக்கு. அதே போல இத லைன்ல கனெக்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிஎன்ஐடியில் எங்கே காட்டியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, நிறைய பிஎன்ஐடிஸ் இதில் வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே, ஒரு லைனில் கனெக்ட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து ஈஸியாக பார்த்துடலாம். இந்த இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலான டேட்டாவாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் அதை வந்து யூனோ லைக் அந்த மாதிரி காட்ட முடியாது. ஜஸ்ட் இங்கேயே போயிட்டு இன்டர்நெட்டில் தேடினா லைவ் ப்ராஜெக்ட் டேட்டாவெலாம் யாரும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. பட்டு ஒரு சின்ன இந்த எக்ஸாம்பிள்லே பார்ப்போமே. இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பிஎன்ஐடி. பட் இதில் இந்த லைனுக்குலாம் நம்பர் இல்லை, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் டேக் நம்பர் இல்லை. பட் ஒரிஜினல் பிஎன்ஐடியில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு டேக் நம்பர் இருக்கும், லைனுக்கு லைன் நம்பர் இருக்கும். எஸ், இங்கே பாருங்க, இதுதான் வந்து லைன் நம்பர். ஓகேங்களா? 2 இன்ச் P10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் லைன் நம்பர். ஒவ்வொரு லைன் நம்பருக்கும் லைனுக்கும் லைன் நம்பர் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே லைன் நம்பர் இருக்குது, இங்கே லைன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ இந்த எம்ஓவி வந்து எந்த லைனில் கனெக்ட் ஆகிருக்கு, இல்லை இந்த ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே காட்டியிருக்காங்களா அதோட லைன் நம்பர் என்ன. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இமேஜில் லைன் நம்பர் இல்லை, ஐ மீன் லைக் கட் ஆகிருக்கு. பட் இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள கண்டிப்பாக லைன் நம்பர் இருக்கும். அதை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் பாருங்களேன், ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்ல டேங்க் 1 அதோட லெவல் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் டிபிஜி இருக்குது. கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் கிடைக்கல. ஓகே, நம்மளோட கோர்ஸில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் பெயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், அகைன் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்பர் கொடுக்க 10T0101 தான் எக்யூப்மெண்ட் நம்பர். அதில் பாருங்கள் LZT, TE, LT, LI இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. PT இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் லைன் ஆர் எக்யூப்மெண்ட் நம்பர்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10T0101 அப்படின்னு போடுவீங்க. ஓகேங்களா? சரி, இதில் இன்னொரு நோட்டபிள் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைம் பீங் நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு 4 இதை எக்யூப்மெண்ட்லையும் 4 இதை டேங்க்லையும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 10 இதை வந்து லைன் நம்பர் போட்டுக்கிறேன். லைன் நம்பர் வந்து எப்படி ஜென்ரலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைனோட சைஸ் இருக்கும் 2 இன்ச். ஓகேங்களா? ஹைஃபன் ஓகே, லைன் நம்பர், லைனோட சைஸ். அதுக்கப்புறமா ஸோ ஒரு பைப்பிங்கோட லைன் நம்பர் எப்படி இருக்கும், ஸோ இது நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட் சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது ப்ராஜெக்ட் கோடு, சீக்வன்ஸ் நம்பர், பைப்பிங் கிளாஸ், லைன் சைஸ், இன்சுலேஷன். இந்த எல்லா பேராமீட்டரும் இருக்கும்.
ஆனால் எந்த பேராமீட்டர் முன்னாடி வரும் எது பின்னாடி வரும்ன்றதெல்லாம் ப்ராஜெக்ட் டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வரும், இப்படி தான் வரும்லாம் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 10 இன்ச் லைன் சைஸ், பிஎல் சர்வீஸ் ஃப்ளூயிட், அதில் என்ன ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கு அப்படின்னு, 12 யூனிட் ஏரியா, 7 லைனோட சீக்வன்ஸ் நம்பர், அடுத்தது B12B பைப்பிங் சர்வீஸ் கிளாஸ், இன்சுலேஷன் டைப், அந்த லைனுக்கு ஏதாவது இன்சுலேஷன் தேவைப்படுதா, அண்ட் தென் இன்சுலேஷன் திக்னஸ். பட் சம் கேட்டகரியில் வந்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்றா கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் டைம் பீங்க் என்ன பண்ணுறேன், லைன் சைஸு, ஃப்ளூயிட் கோடு, அப்புறமா லைன் சீக்வன்ஸ் நம்பரு, பைப்பிங் கிளாஸு, அண்ட் தென் இன்சுலேஷன், அதை மட்டும் நான் வந்து உங்களோட லைன் நம்பரில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம், லைன் சைஸு, ஃப்ளூயிட் கோடு. ஓகேங்களா? ஃப்ளூயிட் கோடு வந்து ப்ராசஸ் கேஸ், ஓகே, இல்லைன்னா ஃபியூவல் ஆயில், ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து சீக்வன்ஸ் நம்பர். ஓகே, 4 டிஜிட் சீக்வன்ஸ் நம்பர் மாதிரி போட்டுக்கிறேன், 4100, இல்லைனா வந்து யூனிட் நம்பரே போட்டுப்போம். நம்ம யூனிட் நம்பர் என்ன, 100ல் 001 ஃபர்ஸ்ட் லைன் நம்பர். ஓகேங்களா? 4 டிஜிட் போட்டுக்கிறேன். ஹைஃபன், அதோட பைப்பிங் ஸ்பெக்கு A1A. ஓகேங்களா? இந்த பைப்பிங் ஸ்பெக்கு வந்து பிஎம்எஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், பைப்பிங் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம், லைன் நம்பரை பெயிண்ட் அடியை பார்த்து காப்பி பண்ணி போட்டு கற்றுக்கோங்க. டீட்டெயில்டு லெவல் போக போக லேர்னிங் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். A1A போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்சுலேஷன், கரெக்டாக இன்சுலேஷன் வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுக்குறேன், IA. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே லைன் ஃபார்மெட்டை மாற்றுறேன். ஓகே, 2 இன்ச் வேண்டாம், கொஞ்சம் 10 இன்ச் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, PIT. ஓகே, இந்த PCV வந்து நீங்கள் PIC ப்ரெஷர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், இதுக்கு லைன் நம்பர் வராது, நாட் அப்ளிகபிள். ஏன் லைன் நம்பர் வராதுன்னா, இது வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டிஸ்பிளே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற HMIல இந்த டிரான்ஸ்மிட்டரோட மெஷரிங் வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். அதனால் அதுக்கு லைன் நம்பர்லாம் அப்ளிகபிளே வராது. அதோட லொக்கேஷன் கண்ட்ரோல் ரூமில் இருக்கும். அதனால் நான் நாட் அப்ளிகபிள் போட்டிருக்கேன். ஓகே, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். ஓகேவா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர் வந்து லைன்லையும் வரலாம், எக்யூப்மெண்ட்லையும் வரலாம். இது லைனில் தான் வரணும் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கண்ட்ரோல் வால்வு எங்கே வரும், கண்ட்ரோல் வால்வு கண்டிப்பாக லைனில் தான் வரும். பைப்பில் தான் நீங்கள் வந்து வால்வை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் வீட்லேயே பாருங்களேன், டேப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டேப்புன்றது ஒரு டைப் ஆஃப் வால்வ். எல்லா டேப்புமே பைப் லைனில் தான் இருக்கும். எங்கேயாவது வந்து டேங்க்ல வால்வு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. டேங்க்ல இருக்கிற வால்வு வந்து கண்ட்ரோல் பண்ணாது, அது ஐசோலேஷன் கேட் வால்வு தான் இருக்கும். ஐசோலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆன் ஆர் ஆஃப் தான் இருக்கும். நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் வால்வாக இருக்கட்டும், மோட்டார் ஆப்ரேட்டிங் வால்வாக இருக்கட்டும், ஷட் டவுன் வால்வாக இருக்கட்டும், எல்லா வால்வுமே எங்கே இருக்கும்னா பைப் லைனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி அதே லைனில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நான் மெஷர் பண்ண இடத்துக்குள்ளே அப்படியே போட்டுக்கிறேன். இந்த லைனும் இந்த லைனும் ஒன்று. சரி, டெம்பரேச்சர் எலமெண்ட்டை நான் ஒரு டேங்க்கில் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், 0101. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டெம்பரேச்சர் சென்சிங் எலமெண்ட் வந்து இந்த டேங்க்னா இந்த டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டருக்கும் அதே டேங்க் தான் வரும். அடுத்தது இப்போ இந்த ஃப்ளோ இண்டிகேட்டிங் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போ இன்னொரு லாஜிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டேக் நம்பர் வரல, அப்போ பாசிபிலிட்டி என்னன்னா அந்த பர்டிகுலர் டேங்க்குக்குமே லைன் வராமல் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகம். டேங்க்குக்கோ பைப் லைனுக்கு லைன் நம்பரோ உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 8 இன்ச்சு. ஓகே, இந்த இடத்துல வேறு சம்திங் ஏதோ ஒன்று, ஓகே, யூட்டிலிட்டி வாட்டர் UW சம்திங், ஓகேங்களா, ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒன்று, ஃப்ளூயிட் போட்டுக்கலாம். நான் வந்து அந்தளவுக்கு ப்ராசஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அடுத்தது 100ன்றது ஃபிக்ஸ்டு, இதில் யூனிட் நம்ம சீக்வன்ஸ் நம்பர் தெரியாது, அதனால் XXX2. ஓகேங்களா? ஸோ B2A1 அந்த மாதிரி ஸ்பெக் நேமு. இன்சுலேஷன் எனக்கு இந்த இடத்துல கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், N அப்படின்னு போட்டுறேன். Nனா நோ இன்சுலேஷன். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே லைன் நம்பரும் நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் PNDயை பார்த்து எப்படி ரியல் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இங்கே கொண்டு வர, இங்கே கம்பைன் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து 3 out of 2 ஓட்டிங், 2 out of 3 ஓட்டிங், சாரி, இந்த 2 out of 3 ஓட்டிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே லைன்லேயே மெஷர் பண்ணுவாங்க. அப்போ இந்த லைன் நம்பர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? மூணுக்குமே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல FO
ஓகே 100 ஓகேங்களா. ஸோ 0008 ஓகே. இப்போ எங்கெல்லாம் 2 அவுட் ஆஃப் 3 ஓட்டிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப இப்போ நான் போயிட்டு ஒரு இன்ஜினியர்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணால் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய டைம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னா ஒன்று ஐயோ நமக்கு தெரிலன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா விஷயமும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது ப்ராக்டிக்கலி. ஸோ உங்களோட ஒர்க்குக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு லேர்னிங் தேவைப்படுதா, அப்போ உங்களோட வெல் விஷர் இல்லை பக்கத்தில் உங்கள் கூடவே இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஸ்வர்ணா அப்படின்னு ஒரு மேடம் இருக்காங்க. நாங்கள் கென்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். எப்போ நான் அவங்கக்கிட்ட டவுட் கேட்டாலும் அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே எனக்கு அவங்க சொல்லி தருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட் 3 நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பிஐடி இப்போ பாருங்க, இதோட நேமிங் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இந்த டேகோட நேமிங் வேற மாதிரி இருக்கு. அப்போ இது ரெண்டும் வேற ப்ராஜெக்ட்ன்றதால இதோட லைன் ஃபிலாசபியும் வேற மாதிரி மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் கோடு வரலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரலாம், ஃபிளேர் கேஸ் ஓகே எஃப்ஜி அது ஒரு சர்வீஸ். ஹைஃபன் ஓகேங்களா யூனிட் நம்பரு ட்ரிபிள் வெறும் சீக்வன்ஸ் நம்பர் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. XXX 1 அப்புறமா எந்த யூனிட் ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க 01-22 ஓகே ஃபிளேர் கேஸ். கடைசியாக வந்து 6 inches. அப்புறமா உங்களுக்கு பைப்பிங் ஸ்பெக்கு அண்ட் தென் இன்சுலேஷன் தரலாம். ஓகேங்களா. இந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம். 6 inch லைனில் பாருங்கள், லைன் நம்பரில் ஃபார்மேட் மாறுது. ஸோ இதில் எதை பார்த்து டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா நேமிங் ஃபிலாசபி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேங்க்கில் ஒன்றா வரதுக்கான சான்சஸ் கம்மி. வேறு ஏதாவது ஒரு வெசல் பம்ப் 10 வெசல் 1000 ஓகே 1000. ஸோ இது 10 வர சான்சஸ் கம்மி. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 122னா இங்கேயும் 122 தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன். 01-22 ஒரே யூனிட் நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே போல் ஒரு டேங்க்கில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கணும். ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுப்பீங்க, பிஎன்ஐடியிலேருந்து தான் எடுப்பீங்க. ஸோ அதை கண்ட்ரோல் ஆர். பிஎன்ஐடி லெஜண்ட் ஷீட் எஸ் கண்ட்ரோல் லெஜண்ட் ஷீட்டில் நீங்கள் லைன் நம்பர் வந்து நீங்கள் லெஜண்ட் ஷீட் பார்க்க அவசியம் கிடையாது. ஆனால் லைன் நம்பரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் லெஜண்ட் ஷீட்டை தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த ஐஏனா இதோட ஐஏக்கு என்ன மீனிங்கு அப்படின்றதெல்லாம் லெஜண்ட் ஷீட்டில் இருக்கும். ஒரு பிஎன்ஐடி லெஜண்ட் ஷீட் என்ன அப்படின்றத ஹவு டு ஸ்டடி பிஎன்ஐடின்னு ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா அதெல்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட டேட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது நேமிங் கன்வென்ஷன், டேகிங் கன்வென்ஷன். எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து பைப்பிங்கோட நேமிங் கன்வென்ஷனில் வரும். லைன் நம்பர்லாம் எப்படி போடணுன்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேமிங் கன்வென்ஷனில் வராது. ஏன்னா இது வந்து ப்ராசஸ் டீம் டிசைட் பண்ணுறது. அப்போ அவங்களுக்கு தான் லைன் நம்பர் எக்யூப்மெண்ட் நம்பர்லாம் எப்படி நேமிங் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா. இல்லை சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டிசிப்ளினுக்கும் டேக் நம்பரிங் ஃபிலாசபின்னு ஒரு காமன் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஒரு டேக் நம்பரிங் ஃபிலாசபி டாக்குமெண்ட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னொரு தனியான ஒரு வீடியோவில் கோத்ரூ பண்ணியிருக்கோம். அதுவுமே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான். ஆல்ரைட் ஓகே. இப்போ இந்த லைன் நம்பரோட டேகிங் ஃபிலாசபியை ஐஎஸ்ஏ டிஃபைன் பண்ணாது. இது யார் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இல்லை வந்து செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைன் நம்பரில் வேறு என்ன ரொம்ப கவனிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இதில் ஏதாவது எக்யூப்மெண்ட் இருந்தால் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் இன் டு பிஎன்ஐடி நம்பர். இந்த பிஎன்ஐடி நம்பர் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஜாப். ஏன்னா அந்த பர்டிகுலர் டேகை எந்த பிஎன்ஐடியில் எடுக்கிறீங்களோ அந்த பிஎன்ஐடியோட கிளையண்ட் டாக்குமெண்ட் நம்பரை இங்கே ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. லெஜண்ட் ஷீட்டுக்கு போடக்கூடாது. ஓகேங்களா. டைட்டில் பிளாக்ல ரெஃபர் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் டாக்குமெண்ட் நம்பரிங் ஃபிலாசபி, அதுதான் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே. அப்புறமா ஆல்ட் என்டர் மாஸ்டர் டெலிவரபிள் ரெஜிஸ்டர்
அந்த டாக்குமெண்ட்டில் இந்த பிஎன்ஐடி நம்பர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் டாக்குமெண்ட் அண்டு டெலிவரபிள் ரெஜிஸ்டர், ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அது என்ன நேம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஎன்ஐடி நம்பரிங் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வேணால் செக் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆல் ரைட். இப்போ இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை நான் ஃபில் பண்ணும். எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக தம்ப் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 கண்டிப்பாக யூனிட் நம்பர் வந்துடும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் நம்பரிங் வந்து ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு பிஎன்ஐடியை நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, யூனிட் நம்பரு, ஏரியா நம்பரு, ஓகேங்களா? தென் அது இல்லாமல் என்னது அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரே அம்சம், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுக்காக எடுக்கிறேன். எஸ்இஎஸ் டெஸ்க்டாப்பில் இல்லை, எஸ்இஎஸ். ஓகே, நான் ஒரு ஸ்னாப் உங்களுக்கு காட்டுறேன். அது ரியல் ப்ராஜெக்ட் டேட்டாவோட பிஎன்ஐடி நம்பர். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த பிஎன்ஐடி நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏடி 300-177. இந்த ஏடி 300ன்றது ப்ராஜெக்டோட மெயின் டாக்குமெண்ட் ஏரியா நம்பர், 177ன்றது யூனிட் நம்பர், டின்றது பிஎன்ஐடி நம்பர், 10 பிஎன்ஐடியில் ப்ராசஸ் டிசிப்ளினுக்கு 10163 ஷீட் 001 அப்படின்றது தான் பிஎன்ஐடி நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த பிஎன்ஐடி நம்பர் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். ரொம்ப பெரிய கஷ்டமான காம்ப்ளெக்ஸான டாபிக் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இப்போதைக்கு இதே கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது வந்து அட்னாக் ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்டோட டேட்டா. நீங்கள் அட்னாக் ஆஃப்ஷோர் டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைம் பீங்க்கு ஏடி 300 100 டி 10163 ஐஃபன் ஷீட் 001 இப்படி போட்டுக்கலாம். ஜென்ரலாக பெயிண்ட் ஐடியில் ஷீட் 1 2ன்னு வராது. ஓகேங்களா? அவங்க எப்படி போடுவாங்கன்னா 163னா அடுத்ததை 164 அப்படின்னு தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே போல் லைன் எக்யூப்மெண்ட் நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பெயிண்ட் ஐடி நம்பர் வரும். ஓகேங்களா? வராமல் இருக்காது. ஸோ அதே போல் மோஸ்ட்லி ஒரு லூப் இருந்துச்சுன்னா அந்த லூப்புக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதே பெயிண்ட் ஐடியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து இதுக்கான சான்சஸ் அதிகம், பட் மெண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? வேற வேற பெயிண்ட் ஐடியிலும் வரலாம். ஓகே, பட் ஆனால் இந்த டிஇ டிஐடின்றது ஒரே பெயிண்ட் ஐடியில் தான் கண்டிப்பாக வரும். பக்கத்திலே இருக்கும் எல்லாமே. ஸோ லைன் நம்பரும் சேமாக இருக்கும், எக்யூப்மெண்ட் நம்பராக இருந்தாலும் சேமாக இருக்கும்,
பிஎன்ஐடி நம்பராக இருந்தாலும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக டக்குன்னு இன்ஸ்டன்ஸ் டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா டைம் வந்து போயிட்டே இருக்கு. டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்கணும், பட் ஓகே தான், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ இங்கே அதே லாஜிக்கில் 01 001 22 அதுக்கப்புறமா ப்ராசஸ்க்கு பின்னு வச்சுக்கோங்க சும்மா. ஓகேங்களா? 101 22 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 23 இந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? சரி, வேற இது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த செஷனை நம்ம 1 hourல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இதுக்கு மேலே யாரும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதில் இவ்வளோ டீட்டெயிலாம் கிடையாது. இதில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, இல்லை முக்கியமாக என்னென்னா இப்போது புதுசாக வரவங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இதில் எதுவும் இருக்காது. இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பட் இஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் ஆகிருக்கு, இல்லை நான் பேசும்போது இது தப்பாக சொல்லியிருந்தா அதை கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்துட்டு வேறு யாரும் தப்பான ஒரு இந்த வீடியோ போடுறதோட நோக்கமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் தப்பான தகவல் போயிடுச்சுன்னா அல்டிமேட்டாக அவங்க போய் இன்டர்வியூவில் ஏதாவது இதை பேஸ் பண்ணி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா தென் இந்த வீடியோவோட பர்பஸே வாய்டாக மாறிடுது, அதாவது பர்பஸ்லெஸ்ஸாக மாறிடுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். இதை விட முக்கியமாக என்னென்னா, யாரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்க வந்து கோர்ஸாகவும் ஜாயின் பண்ணலாம் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா. இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து செல்ஃப் லேர்னிங்காகவும் கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம் சூன். ஓகே, தேங்க்யூ மக்களே. And welcome back to once again, thanks for watching this video. Thank you.